Hello everyone, welcome to day 4 of building a SaaS startup in 30 days in Tamil. ஸோ நம்ம வந்து 30 டேஸில் ஒரு SaaS ஸ்டார்ட்அப் பில்டப் பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய சீரீஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம டே 1, 2 and 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு ஒரு குட்டியான ரீகேப் ஒன்று. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டட் LMS கண்டென்ட் ஜென்ரேஷன் சிஸ்டம் யூஸிங் ஏஐ ஒன்று பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம்க்கான நமக்கு அந்த சிஸ்டம்க்கு என்னெல்லாம் தேவை, ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணணும் நெக்ஸ்ட் 30 டேஸ்னு ஒரு பிளான் பண்ணியிருப்போம். அந்த பிளான் படி நம்ம வந்து பேசிக் 3 ஸ்டெப்ஸ் லே அவுட் பண்ணியிருப்போம். ஸ்டெப் 1 வந்து யூசர்ட்டேருந்து சோர்ஸ் ஃபைல்ஸை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணுறது. ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா, அதில் இருந்து ப்ராசஸ் பண்ண சோர்ஸ் கண்டென்ட்லேருந்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட்ஸ் கோர்ஸ் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறது. அண்ட் ஸ்டெப் 3 இஸ் பப்ளிஷிங். இப்போ நம்ம ஸ்டெப் 2ல் இருக்கோம். ஸோ நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜெமினி ஏபி யூஸ் பண்ணி நம்ம வந்து டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். இல்லைனா அகைன் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பண்ணி பார்த்து வந்துருங்க டே 3 வீடியோவை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இன்னி நம்மக்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து இப்போ வந்து ஒரு அந்த பர்டிகுலர் சோர்ஸ் ஃபைல் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து இந்த ஈச் டாபிக் அண்ட் சப் டாபிக்கு நம்ம வந்து ஆக்சுவல் கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணணும் யூஸிங் ஏஐ. ஸோ இதை எப்படி பண்ணுறது? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஸ்டெப் தான். ஸோ நத்திங் காம்ப்ளிகேட்டட் ஹியர். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹியர். ஸோ இதுதான் வந்து நேற்று நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம வந்து யூசர்ட்டு இன்புட் வாங்குவோம் சோர்ஸ் ஃபைல்ஸ். ஸோ நம்மக்கிட்ட .NET அப்ளிகேஷன் இருக்குது, சோர்ஸ் ப்ராசஸர்னு சொல்லிட்டு. இது வந்து சோர்ஸ் ஃபைல்ஸில் வந்து டேட்டாவெலாம் ப்ராசஸ் பண்ணி பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணோம். ஒரு கம்பைன்டு ஃபைல் அப்படியா. அந்த கம்பைன்டு ஃபைலை வந்து நம்ம இந்த டாபிக் ஜென்ரேட்டர் அப்ளிகேஷனை கொடுப்போம், விச் இஸ் அ பைத்தான் அப்ளிகேஷன். இது வந்து ஜெமினி யூஸ் பண்ணி டாபிக்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த டாபிக் ஜென்ரேட்டருக்கு நான் சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட சோர்ஸ் ஃபைல் வரும். இந்த சோர்ஸ் ஃபைலில் இருந்து ஜெமினி ஏபி யூஸ் பண்ணி நம்ம டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுவோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஈச் டாபிக் அண்ட் சப் டாப்பிக்கை நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணி ஈச் சப் டாபிக்கு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இங்கே 2 பிரச்சனை இருக்குது. முதல் பிரச்சனை வந்து நம்மளால் வந்து இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் ஜெமினி ஏபிஐ கால்ஸ் பண்ண முடியாது. ஸோ தேர் இஸ் a ரேட் லிமிட். நம்ம அகைன் வந்து ஃப்ரீ டயர் பிளானில் இருக்கோம் ஜெமினி ஏபிஐ டெவலப்பர் ப்ரோக்ராமில். ஸோ வி ஹாவ் அ லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வி கேன் மேக் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ நம்ம ஜெமினி டெவலப்பர் பேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் டெவலப்பர் ஏபிஐக்கு வந்து தே ஆர் கிவிங் 15 requests per minute on 1 million tokens per minute, 15,500 requests per day. ஸோ நம்ம 1500 ரெக்வஸ்ட் இன்னைக்கு பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் நம்ம ஜஸ்ட் டெவலப்பர் ஃபேஸில் இருக்கோம். பட் அகைன் நம்ம வந்து இந்த என்டையர் கண்டென்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸில் ஈச் டாக்குமெண்ட்டுக்கு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வி வில் மேக் அரௌண்ட் 15 ஆர் மோர் தென் 15 பேஸ்ட் ஆன் த டாக்குமெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து ரேண்டமாக 15 ரெக்வஸ்ட்டையும் இன்ஸ்டண்ட்டாக ஃபயர் பண்ண முடியாது. அகைன் நம்ம வந்து ஓவரால் டோக்கன் லிமிட் தாண்டிட்டோம்னா அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வி ஹாவ் டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வி மேக் டு ஜெமினி ஏபிஐ. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமஃபோர் அப்படின்னு நான் ஒரு பிளாக் போட்டிருக்கேன். இந்த செமஃபோர் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம வந்து சீக்கிரஸாக அட் அ டைமில் எவ்வளோ ரெக்வஸ்ட் மேக் பண்ணுறோம் ஜெமினிக்குன்றதை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ நம்ம ஈச் சப் டாப்பிக்கை ஐட்ரேட் பண்ணுவோம். ஐட்ரேட் பண்ணும்போது இந்த செமஃபோர்ன்றது ஒரு ஷேர்டு ரிசோர்ஸ் மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ரிசோர்ஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அர்த்தம்னா, அட் அ டைம் ஒன்லி 3 ரெக்வெஸ்ட் வில் ஹேப்பன் டு ஜெமினி. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் தட் நம்ம வந்து ஓகே நம்ம 15 ரெக்வெஸ்ட் மேக் பண்ணணும் இந்த டோட்டல் சோர்ஸ் ஃபைலுக்கு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண அப்படின்னா, நம்ம வந்து அட் அ டைமில் 3 தான் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் அடுத்த ரெக்வெஸ்ட்டை நம்ம அனுப்புவோம். ஸோ இதுதான் செமஃபோருடைய வேலை. இந்த செமஃபோர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் எத்தனை ஏசிங்க்ரனஸ் ப்ராசஸ் அட் அ டைமில் நடக்குது அப்படின்றது. ஸோ இந்த இந்த லூப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார் லூப் மாதிரி.
இது வந்து இந்த செமஃபோரை யூஸ் பண்ணி ஜெமினி ஏபிஐ அகைன் கால் பண்ணி 3 டைம்ஸ் எவ்ரி மீன்ஸ் அட் அ பேரலா இது கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணும். ஆஃப்டர் ஜென்ரேட்டிங் ஆல் த கண்டென்ட் என்டையர் கண்டென்ட்டையும் அது வந்து வெளியில் புஷ் பண்ணிடும் ரிசல்ட்டாக. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் கொஞ்சம் ஏசிங்க் ஐயோன்ற லைப்ரரி யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போ பைத்தானில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா செமஃபோரை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விக்கிபீடியா ஆர்டிக்கலை படித்து பாருங்கள். தே ஹவ் கான் இன்டு லாங் டீட்டெயில் அபவுட் செமஃபோர். ஸோ நான் சொன்னது வந்து நான் ரொம்ப ஹை லெவலில் சொன்னேன். பட் உங்களுக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள். பட் நான் ஒரு மேபி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பார்க்கலாம். ஸோ பைத்தானில் ஏசிங் ஐஓ லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி செமஃபோர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு குட் ஆர்டிக்கல் இங்கே இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செமஃபோர் இஸ் அ கன்கரன்சி பிரிமிட்டிவ் தட் இஸ் யூஸ் டு சிக்னல் பிட்வீன் கன்கரண்ட். ஸோ மல்டிபிள் கன்கரண்ட் டாஸ்க் நடுவில் சிக்னல் பண்ணுறதுக்கு வி வில் யூஸ் செமஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அழகான பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுதான். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு செமஃபோரை இனிஷியலைஸ் பண்ணிடுறாங்க விச் இஸ் டூ செமஃபோர்ஸ் விச் மீன்ஸ் இட் வில் ஒன்லி அலோவ் 2 concurrent processing at any time. ஸோ இங்கே வந்து அவங்க 10 டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அட் எனி டைம் ஒன்லி 2 வில் ரன். ஸோ இந்த கோட் நீங்கள் படித்து பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா விச் வில் ஹெல்ப் யூ டு ரைட் ஏசிங் கோட் இன் பைத்தான். இங்கே பார்த்தீங்கன்னா they have given the results nicely. ஸோ அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா only 2 requests will happen. இங்கே டைம் ஸ்டாம்ப் சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ you will see that everything is incrementally there. ஸோ அதுதான் வந்து செமஃபோர் பற்றி. ஓகே, ஐ கெஸ் வி வில் மூவ் ஆன். ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ஜெமினி ஏபிஐ கால்ஸை பண்ணியிருக்கேன். ஸோ லெட் மீ ஷோ யூ சம் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஃபாஸ்ட் ஏபிஐ என்னுடைய அந்த டாபிக்ஸ் ஏபிஐக்கு நான் ஒரு கெட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் ஃபைல் நேற்று நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நம்ம வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் இங்கே ஒரு விக்கிபீடியா பேஜில் இருந்து நம்ம வந்து யூஆர்எல் எடுத்து போட்டிருப்போம். ஸோ அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணி வந்த டெக்ஸ்ட் தான் இந்த கம்பைன்டு டாட் டெக்ஸ்ட். அந்த கம்பைன்டு டாட் டெக்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து டாபிக்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். இன்றைக்கி அந்த ரெஸ்பான்ஸில் என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நீங்கள் மெயின் டாபிக் சப் டாபிக்ஸ் பார்த்துருப்பீங்க. இங்கே இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ரிசல்ட்ஸ்ன்ற ஃபீல்ட் ஆட் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்ஸ்ன்ற ஃபீல்டில் உங்களுக்கு ஈச் டாபிக் சப் டாபிக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் வேணும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் டே மூட் அப்படின்ற அந்த மாதிரி டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ்க்கு நம்ம வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸில் கண்டென்ட் எப்படி இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு வந்து they will have 3-4 pages. ஸோ என்டையர் ஒரு ஹியூஜ் பேஜாக கொடுக்குமே இட் வில் பி ஸ்மால் ஸ்லிப்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம டார்கெட் அதுன்றதுனால ஸோ ஈச் சப் டாப்பிக்கு நான் வந்து ஸ்மால் ஸ்னிப்பட்ஸ் ஆஃப் ஹெச்டிஎம்எல் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது அழகாக பேஜ் நம்பர் அண்ட் பேஜ் கண்டென்ட்டோடய வந்துடுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஹிஸ்டரின்ற மெயின் டாப்பிக்கில் early years குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற சப் டாப்பிக்கான ரிசல்ட்ஸ். ஸோ இதில் மொத்தம் பேஜ் 1, 2 and 3 பேஜஸ் இருக்குது. ஸோ ஈச் பேஜில் வந்து அந்த இ-லேர்னிங் கண்டென்ட் அழகாக வந்து லே அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்மால் ப்ரிவ்யூ என்ன இங்கே பார்க்க முடியும் நம்மளால். ஸோ இப்போ இது ஒரு குயிக் ப்ரிவ்யூ நம்ம பார்க்க முடியுது. ஸோ பேஜ் 1, பேஜ் 2 அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக கண்டென்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது என்டையர் விக்கிபீடியா பேஜில் இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ண இ-லேர்னிங் கண்டென்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து பார்க்க ரொம்ப பிளெயின் ஹெச்டிஎம்எல் ப்ரிவியூவாக இருக்குது. பட் நம்ம இதை கம்மிங் டேஸில் வந்து நம்ம வந்து அழகாக எடுத்து இதை ஃபார்மேட் பண்ணி ஸோ வி வில் கிரியேட் அப் யூஐ அண்ட் எவ்ரி திங். ஸோ பட் இமீடியட்டாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து ஸோ இட் டேக்ஸ் அரௌண்ட் 3 minutes. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 minutes ஆகுது இந்த என்டையர் கண்டென்ட்டையுமே ஜெமினி ஏபிஐ வச்சு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ப்ராப்ளம் என்னென்னா அகெயின் வி ஹாவ் அ லிமிடேஷன் ஆஃப் தி ரேட் லிமிட். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் சிம்பிள் ஏபிஐ கால் இருக்குது. பட் நம்ம வந்து இது டெப்ளாய்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது டெப்ளாய்மெண்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இதை ஸ்கேல் பண்ண முடியாது நம்மளால். பிகாஸ் இஃப் நிறைய யூஸர் வந்துட்டாங்கன்னா நம்ம ஏபிஐஸ்லாம் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வி கேனாட் ஸ்கேல் இட். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ என்னோட ஐடியா என்னென்னா வி வில் யூஸ் சம் கைண்ட் ஆஃப் கியூயிங் மெக்கானிசம். ஸோ ஒரு மெசேஜ் கியூ வச்சு வி வில் ட்ரை டு லிமிட் த நம்பர் ஆஃப்
கண்டென்ட் ஜென்ரேஷன்ஸ் ஹேப்பனிங் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்போ தான் நமக்கு நாளைக்கு டெப்ளாய் பண்ணும்போது when multiple users come and use our system, இப்போ பேக் எண்ட் வந்து ஃபெயில் ஆகாமல் இருக்கும். இட் வில் பி ரோபஸ்ட். ஸோ அதனால் வந்து வில் யூஸ் சம்திங் லைக் RabbitMQ. அதை வச்சு கம்மிங் டேஸில் வந்து வில் பில்ட் அ queue system which will take the user request in a queue and process it and then give the response back to the user. ஸோ அந்த மாதிரி ஒரு queue system தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம 30 days கண்டிப்பாக வீடியோ போட்டுட்ருப்போம். ஸோ எனிதிங் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.